You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து மெட்ரோவில் போனோம். அதுதான் வந்து ஒரு ஃபுல் வ்ளாக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க. மறக்காமல் வந்து வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வந்து போயிருந்தோம். அதுதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து கோயம்பேடு போயிட்டோம். கோயம்பேடு மெட்ரோ தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ வந்து நம்ம கோயம்பேடு போகிறதுக்காக வந்து பஸ் ஏறிட்டோம். 46 ஏறினோம். 46 ஏறின உடனே வந்து என் ஃப்ரெண்டும் நானும் வந்து ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் வந்து நமக்கு ஸ்னாப் ரொம்ப முக்கியம். நம்ம டே அவுட்டுன்னு ஸ்டேட்டஸ் போடணும், ஸ்டோரி போடணும், எவ்வளோ பெரிய வேலைலாம் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் வந்து 2 பேரும் ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்னாப் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து அவள் வந்து நான் வந்து இது சொல்கிறேன் அது சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ வந்து நாங்கள் ஸ்னாப்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு வழியாக கோயம்பேடு வந்துட்டோம். கோயம்பேடு வந்ததுக்கப்புறம் சரி, எங்களுக்கு வந்து மெட்ரோவில் போகிற ஐடியாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பஸ் தான் தேடினோம். நாங்கள் போக வேண்டிய பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி பார்த்தோம். எங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கல. பஸ்ஸு கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சரி ஓகே, நமக்கு பஸ் வந்து கிடைக்கல. நாங்கள் வந்து கோயம்பேடியே ஃபுல்லாக ஒரு அலசிட்டோம். பிகாஸ் நாங்கள் போக வேண்டிய பஸ் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. அப்படி பார்த்தோன்னா எங்களுக்கு நாங்கள் போக வேண்டிய பஸ் கிடைக்கல. பிகாஸ் அந்த பஸ் எங்களை விட முன்னாடி போயிடுச்சு போல. அதனால அது கொஞ்சம் ரேராக தான் பஸ் கிடைக்கும். மெட்ரோனால் அடிக்கடி வந்துடும்ல. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எடுத்த ஸ்னாப்லாம் ஒன்று ஒன்றா வந்து நான் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதுதான் இது பண்ணுறோம். எல்லா ஸ்னாப்புமே வந்து என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி தென் வந்து நாங்கள் மெட்ரோவுக்கு போகலான்னு முடிவு எடுத்துகிட்டு மெட்ரோ வாசலுக்கு வந்துட்டோம். மெட்ரோ வாசலுக்கு வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். நார்மலாக ஒரு டிக்கெட் நம்ம 25 எடுக்கிறோன்னா, அதே நம்ம ஆன்லைனில் எடுத்தோன்னா 16ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இல்லை 20ன்னு சொன்னால் அது வந்து 16ன்ற மாதிரி 4 ருபீஸ் லெஸ்ஸுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 2 பேருக்குமே வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணதுக்கு ஜஸ்ட்டு நமக்கு ஆப்லாம் தேவை கிடையாது. இந்த மாதிரி எந்த எந்த ஸ்டேஷனில் இருக்கோ கூகுள் நார்மலாக நம்ம கூகுள்லேருந்தே பே பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேஷனில் இருக்கோ எத்தனை பேருக்கு டிக்கெட்டு அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். அதனால வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆப் எதாவது வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப்பில் நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இங்கே மெட்ரோ உள்ளே வந்து நிறைய ப்ளேஸில் வந்து கடைலாம் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மெட்ரோ வந்திருக்கேன். ஸோ எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. நான் மெட்ரோ ரீசெண்டாக ஒரு வாட்டி போனேன். பட் அந்த இடத்துல நான் கடையெல்லாம் பார்க்கல. இது வந்து கோயம்பேடு கிட்ட இருக்கனால கடை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் வந்து போகும்போது ஃபுல்லாக அங்கே ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து எஸ்கலேட்டரில் ஏறிட்டு வந்தோம். இது வந்து மெட்ரோ வந்து டவுனில் கிடையாது, இது வந்து அப்பில் இருக்கும். கோயம்பேட்டில் இருக்க மெட்ரோ வந்து ஃபுல்லாகவே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் போயிட்டோம். உள்ளே வந்து நிறைய கடைலாம் இருந்துச்சு. நிறைய அப்படியே பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. பட் வந்து ரேட்லாம் அதிகம். இப்போ எப்படி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் அமௌண்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நார்மல் ஒரே ஒரு சாண்ட்விச்சே வந்து 8 ருபீஸுன்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து எதுவுமே ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு நான் மறக்காமல் ரிவ்யூ சொல்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இங்கே நின்று ஓரமாக டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்.
நிறைய பேர் வந்து மெட்ரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக. நாங்கள் தான் யூஸ் பண்ணுறது இது போல். நிறைய இப்போ ஏஜ்டு பீப்புளுக்கு கூட தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே வந்து மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியுது. தென் வந்து இப்படி இப்படி ஏறி அந்த பக்கமாக வெளியே போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த பக்கம் போனால் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் ஆனால் வெளியே தான் உட்காண்ட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பேக் வந்து செக் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி மெட்ரோவில் போட்டிருந்தாங்க. நாங்கள் அதனால வந்து உள்ளே போயிருந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆண்டி வந்து ரொம்ப நேரமாக வந்து பேகை வந்து உள்ளே வைக்காம ஒரு கட்டைப்பைலாம் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க. அந்த கட்டைப்பைலாம் வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சு தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க வந்து கொஞ்சம் மேலே வைக்கணும், அது மேலே வைக்காம வெளியவே வச்சுட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டுருந்தோம். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டா, உள்ளே வச்சுட்டு அவள் செக்கிங்க்கு போயிட்டா. நெக்ஸ்ட்டு நானும் போயிட்டேன். நாங்கள் 2 பேரும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டிக்கெட்டு வந்து உள்ளே கொடுத்துட்டு ஓப்பன் ஆகி அவள் மூவ் ஆகிட்டா. செகண்ட் டிக்கெட் நாங்கள் கொடுக்கும்போது அது வந்து அக்செப்டே ஆகலை. நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. நாங்கள் 2 டிக்கெட் எடுத்திருந்தோம். 2 டிக்கெட்லேயுமே வந்து டிக்கெட் வந்து ஷோவே ஆகலை. அவளும் நின்றுட்டு டிக்கெட்டை ஜூம் பண்ணுறா, நானும் நின்றுட்டு டிக்கெட்டை ஜூம் பண்ணுறோம். மாற்றி மாற்றி ரொம்ப நேரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த டிக்கெட்டுக்காக. எங்களுக்கு செம சிரிப்பாக போயிடுச்சு. இந்த மெட்ரோ வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணி பார்க்குறோம். அவங்க வந்து டிக்கெட் ஸ்கேனிங் ஃபெயில், டிக்கெட் ஸ்கேன் ஃபெயில் அப்படின்ற மாதிரி வருது. அவுட் ஆஃப் சர்வீஸ் எரர்ன்னு தான் வந்துடுச்சு. எனக்கு அப்போ வந்து நம்ம ரொம்ப நேரமாக இப்படி ஸ்கேன் இதை காட்டியிருந்தா நம்ம கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பக்கத்தில் ஒரு தாத்தா வேறு இப்படி ஸ்கேன் காட்டணுமாம்மா, அப்படி பண்ணுமாம்மான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கே இங்கே ஒன்றும் தெரில, இவர் வேறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் வந்து அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, மெட்ரோ வந்து நம்ம அங்கே கோடு போட்டிருக்காங்க, எல்லோ கோடு 2 சைடுமே. இந்த கோட்டுக்குள்ளே ஒரு பர்சன் தான் நிற்கணும். 2 பர்சன் நின்றுருந்தா ஸ்கேனே ஆகாதாம். ஒரு பர்சன் நின்றா மட்டும்தான் வந்து ஸ்கேன் ஆகுமா. ஸோ வந்து அங்கே இருக்கவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் தள்ளி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டை தள்ளி போய் நிற்க வச்சுட்டு நான் மட்டும் நின்று ஸ்கேன் பண்ணேன். உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த பேரில் வந்து 2, 3 அப்படி பேர்லாம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா வந்து ஸ்கேன் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து நாங்கள் அங்கேருந்து உடனே தான் ஓப்பன் ஆச்சு. எங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். அங்கேருந்து வந்துட்டு நமக்கு ட்ரெயின் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயினுக்காக போகிறோம். ட்ரெயினுக்காக போகும்போது அங்கேயும் வந்து மெட்ரோ இருந்துச்சு. மெட்ரோ ட்ரெயினுக்காக போகிறோம். பட் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்காக நாங்கள் மேலே ஏறும்போது மேலே ஏறி அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து கூட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து வெளியெல்லாம் பார்க்கும்போது கூட்டமாக இருக்குது. எல்லோரும் உள்ளே வராங்களா, இல்லை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறாங்களா, இல்லை ஏசி இருக்குன்னு சொல்லி உட்காண்ட்ருக்காங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் வியூஸ் பார்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ வந்து நாங்கள் வந்து இது மாதிரி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த சைடு வந்து ஒரு ட்ரெயின் ஆல்ரெடி நிற்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்னாப்பை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றி மாற்றி ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்னாப் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மெட்ரோ வந்திருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு வியூஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சைடில் என்ன இருந்துச்சுன்னே தெரில. பட் வந்து வியூ ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் வந்து நாங்கள் ஃபுல்லாக கிளிக்லாம் எடுத்துகிட்டு மெட்ரோ ஒரு வழியாக வந்துடுச்சு. மெட்ரோ வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஏறிட்டோம். ஏறி எல்லாருமே உட்கார ஆரம்பிச்சிட்டோம். உட்காந்த உடனே வந்து ஏசி தான் ஃபுல்லாகவே. தென் வந்து இது கோயம்பேட்டில் இருக்க மெட்ரோ வந்து வெளியே போகிறனால வந்து சன்லைட்லாம் அடிச்சுட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வேறு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு ஒரு ஸ்டாப்புக்குமே. அவங்க வேறு சொல்கிறாங்க அனௌன்ஸ்மெண்ட்டில், இது மாதிரி வந்து நீங்கள் சவுண்டு போட்டு எந்த வீடியோவும் யாரும் பார்க்காதீங்க, அவங்கவுங்க ஹெட்செட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணுது. பரவாயில்ல, சைனாக்காரன் நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான்ற மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு டிக்கெட் ஸ்கேனிங்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. தென் வந்து மெட்ரோ விட்டு வெளியே வந்த உடனே இங்கேயும் மெட்ரோ உள்ளே விட அவுட் சைடில் தான் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது. இங்கேயும் இறங்கி நாங்கள் வெளியே வந்துட்டோம். இறங்கி வெளியே வரும்போது இங்கேயுமே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. சுட சுட நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இங்கேயுமே வந்து டிக்கெட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸோ வந்து இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது டிக்கெட் ஸ்கேன் பண்ணுற பிளேஸ்லலாம். இங்கே கூட்டமாக இருக்கவே வந்து எல்லாருமே டக்கு டக்குன்னு ஸ்கேன் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நம்ம அங்கே பண்ண தப்பு இங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல வந்து நாங்கள் ரொம்ப இதுவாக இருந்தோம். அங்கேயே வந்து யாருமே பார்க்கல, அதனால நாங்கள் அசிங்கப்படாத மாதிரி வந்துட்டோம். இங்கே வந்து யாராவது பார்த்தாங்கன்னா நமக்கு அசிங்கமாக போயிடும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ நமக்கு வந்து ரொம்ப அசிங்கம்லாம் கிடையாது. கொஞ்சம் அசிங்கம் இருக்கும் ஆனால். பட் இருந்தாலுமே வந்து இது ஒரு ஜென்ரல் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப சீன் தான் போடுவாங்க. அதனால நாங்கள் வந்து ஒரு வழியாக ஓரமாக நின்றுட்டு எந்த பக்கம் காலியாக இருக்குன்னு அவள் ஃபஸ்ட்டு போயிட்டா ஸ்கேன் பண்ணிவிட்டு. அவள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோடனே ஓப்பன் ஆகிடுச்சி. அவள் போனதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அந்த கூட்டை விட்டு அவள் தள்ளி போய் நின்றுட்டா. பிகாஸ் அப்படி வராதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே இருந்து ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போனால் அவள் அதை விட்டு தள்ளி தான் நின்றா. அதனால அது ஓப்பன் ஆகிடுச்சி. தென் வந்து நாங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எங்கே போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ விட்டு நாங்கள் வெளியே வரும்போது ஆனந்த பவன் இருந்துச்சு. ஆனந்த பவனா A to B இருந்துச்சு. ஸோ வந்து அவங்களும் வந்து அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாள். இந்த மாதிரி கொரோனா பீரியட் அப்போ யாருக்குமே ஜாப் இல்லை அப்படின்றப்போ வந்து A to Bல வந்து யாருமே வந்து ஜாப்லேருந்து எடுக்கவே இல்லை. எல்லாருமே வந்து அவங்க ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 crores சம்திங் வந்து லோன் அப்ளை பண்ணி லோன் வாங்கியிருந்தாங்க. லோன் வாங்கி எம்ப்ளாயி எல்லாருக்குமே வந்து சேல்ரி போட்டிருந்தாங்க. எந்த எம்ப்ளாயுமே வந்து அவங்க வந்து இது பண்ணல அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா. நாங்களும் பார்க்கும்போது ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் வந்து இங்கே வந்து மெட்ரோவில் வந்து அக்வா வாட்டர் வச்சுருந்தாங்க. அவள் வந்து அவள் பாட்டிலில் நிரப்பிக்கிட்டா. இங்கே வந்து எல்லாருமே வந்து தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. அங்கேயும் அக்வாவில் தண்ணி இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மெட்ரோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. நாங்கள் போக வேண்டிய இடம் இங்கேருந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். பஸ்ஸில் வந்திருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் கிட்டேயே இருக்க மாதிரி. பட் இதுவும் வந்து நமக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை. நம்ம இன்னும் மெட்ரோ விட்டு வெளியே போகல. ஸோ வந்து நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போகும்போது நிறைய இருந்தது போர்டு, பிக்சர்ஸு நிறைய விஷயம். இந்த மெட்ரோலேயே வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து சைடில் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ப்ராப்பராக இது பண்ணல. பட் வந்து ஒரு பக்கம் ஒர்க் பண்ணாலுமே மெட்ரோ வந்து ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. மெட்ரோ அண்டர்லேயே தான் வந்து இந்த A to B வந்து ரன் ஆகிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு தான் அவள் வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து ஷாப் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து இல்லை அப்படின்ற பட்சத்துலையுமே நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப பெரிய மனசு இருக்கவங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெட்ரோவில் வந்து பார்க்கிங் வந்து இந்த சைடு வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த மெட்ரோலேருந்து விஜயா மால் அந்த சைடு போயிட்டுருந்தோம். ஃபோரம் மால் சொல்லுவோம். அப்போ வந்து அவள் சொல்லிகிட்டு இருந்தா கேஆர் விஜயா இருக்காங்க. அவங்களோட மால் தான் அந்த ஃபோரம் மால். அந்த ஸ்ட்ரீட்டே அவங்களது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். என்னால் நம்பவே முடியல. சீரியஸாக இந்த ஸ்ட்ரீட்டோட நேமே வந்து விஜயா தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து நானும் கொஞ்சம் மூவ் பண்ணி போகும்போது அந்த போர்டு பார்த்தேன். போர்டு பார்த்தா வந்து விஜயா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தென் வந்து ரோடு ஃபுல்லாகவே வந்து விஜயா அப்படின்னு சொல்லி நேம் தான் போட்டிருந்தாங்க. ரோட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து விஜயா ஹாஸ்பிட்டல், விஜயா கிளினிக் அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ரோடுமே அது மாதிரி இருந்துச்சு. பட் வந்து நமக்கு நிறைய பேருக்கு அவ்வளோவா தெரியாது. அவள் வந்து அந்த சைட்லேயே வந்து ரெகுலராக போயிட்டே இருக்கனால அவளுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. நாங்கள் வந்து எங்கே போனோம்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பிளேஸில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவளை கூப்பிட்ருந்தாங்க. அவள் போகல. ஸோ அதுக்காக போயிருந்தோம். தென் வந்து நாங்கள் வந்து எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
போன கடை தான் வந்து சாட் ஷாப்பு. இந்த கடையில் வந்து சமோசா சூப்பராக இருக்கும், நல்லா போட்டு தருவாங்க. 12 ருபீஸ் தான், பட் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த கடைக்கு நாங்கள் போனோம். பட் நான் அன்றைக்கி சாப்பிட்டது சமோசா கிடையாது, நான் பப்ஸு சாப்பிட்டேன். மயோனஸ் வச்சு பப்ஸு சாப்பிட்ருந்தேன், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட் வந்து கச்சோடி சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு கச்சோடி, தென் வந்து இது ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பானிபூரி சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்து ரொம்ப பசிச்சிருச்சு, அதனால் வந்து நாங்கள் பானிபூரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் பானிபூரி, தென் வந்து ஒரு ஒரு பப்ஸு, ஒரு கச்சோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது எல்லாமே டோட்டலாக வந்து 85 ருபீஸுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பேமெண்ட் போட்டுட்டு பானிபூரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பானிபூரி வந்து ஒரு பேக் வந்து 40 ருபீஸுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 40 ருபீஸ் 25 பீசஸ் இருக்கும் உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் வந்து எத்தனை பீஸ் வேணால் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பானிபூரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பானிபூரி சாப்பிட்டோன்னே இந்த கடையில் வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பானி வச்சுருக்காங்க, இது ஃபுல்லாகவே காலி ஆகிடும், அவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க. இவங்க அவ்வளோ சூப்பராக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றனால வந்து நிறைய பேர் ரெகுலராக நானே பார்த்துருக்கேன், சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பானிபூரி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பானிபூரி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவளுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்த பானிபூரி வந்து ஒர்த்து தான். இது வந்து 20 ருபீஸ் தான். நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு பானிபூரி விலாக் போட்டிருப்போம், அது வந்து 30 ருபீஸ், அதுவும் ஒர்த்து தான். 7 பீசஸ். இது வந்து 7 பீசஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து 2 பேர் ஒரு பானிபூரி சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக வந்து 2 பேருக்குமே வந்து ஃபைனலில் வந்து மயோனஸ் ஊற்றி தருவாங்க. எல்லா கடையிலுமே அப்படி தான் தரமாட்டாங்க. பட் வந்து இந்த கடையில் வந்து 2 பேரும் சாப்பிட்றமே, ஒரு ஆளுக்கு மட்டும் ஃபைனலாக கொடுத்தா எப்படி அது அப்படின்றது வந்து யோசித்து நமக்கு தருவாங்க. இந்த பானியுமே வந்து சொல்லப்போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தென் வந்து நம்ம ஆர்டர் பண்ண பஃப்பும் தென் கச்சோடியும் வந்துடுச்சு. கச்சோடியில் மிச்சம்லாம் போட்டு நல்லா இதுவாக கொடுத்தாங்க. பப்ஸு ஃபுல்லாக உள்ள மயோனஸ் வச்சு கட் பண்ணி இது கொடுத்துருந்தாங்க. எனக்கு சாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். சாஸ் வேணும்னு கேட்டனால சாஸ் வந்து அவங்க ஊற்றி கொடுத்துருந்தாங்க. சாஸ் ஊற்றி கொடுத்துட்டு ரொம்ப சுட சுட இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சீரியஸாகவே சாப்பிட்டு பார்க்கும்போதே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய டிஷ்ஷஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க ஃபுல்லாகவே வந்து நார்த் சைடு தான். அங்கே வந்து இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. அதனால் வந்து அவங்க வந்து அது எல்லாமே வந்து ரெகுலராக செய்கிறது. பட் நிறைய பேருக்கு நமக்கு இங்கேயே தெரியாது. அவங்க நிறைய ஃபங்க்ஷன், நிறைய இதெல்லாம் கொண்டாடிட்டுருப்பாங்க. அதெல்லாம் அவங்க நார்மல் ஃபுட்டுன்ற மாதிரி தான் இருக்கும். அது வந்து அவங்க வந்து சாப்பிட்றதுனால இங்கே எல்லாமே செய்யவே நமக்கு வந்து அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நம்ம எல்லோருமே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த அந்த அமௌண்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக தான் யாருமே வாங்க மாட்டோம். பட் இது வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து எல்லோருமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் என்ன பண்ணிட்டோன்னா, தென் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என் வீடு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்ட தான். ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் 2 பேரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளுக்கும் நானும் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்னையோட வந்து அதோட வந்து விலாக் முடிஞ்சிருச்சு. விலாக் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அவள் வந்து அவள் வீட்டுக்கு போயிட்டா. இது மாதிரி வந்து வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் பாய். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.